அமைச்சர் கே நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள். நீட் தேர்வு விலக்கு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. திமுக அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தால் எந்த பயனும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி கருத்து. வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இதுவரை 10 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல். வரும் 15ஆம் தேதி மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல். ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு அரசின் மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறு எனவும் உச்சநீதிமன்றம் அதிரடி. நீதிமன்ற சிறப்பு அதிகாரத்தின் மூலம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதாக தீர்ப்பு. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. செல்வ பெருந்தகை, ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆதரவு. ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துவதுதான் பாஜகவின் நவீன பாசிசம். பிசிக தலைவர் திருமாவளவன் கடும் விமர்சனம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். நாமக்கல்லில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு நிதி உதவி. தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள் கண்டனம். பொதுநலனுக்காக வழக்கா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கா என நீதிபதிகள் சரமாரி கேள்வி. டாஸ்மாக் அலுவலகங்களில் சோதனை தொடர்பான வழக்கில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. வழக்கை திரும்பப் பெற்றது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் கிடைக்குமா என காங்கிரஸ் MLA கேள்வி. எதிர்காலத்தில் அரசு நிதி நிலைமை சீரானால் கருத்தில் கொள்ளப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பதில். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பொம்மை கடைக்குள் லாரி புகுந்து விபத்து. CCTV வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. செங்கல்பட்டு அருகே தொண்டையில் மீன் சிக்கி இளைஞர் உயிரிழப்பு. ஏரியில் பிடித்த மீனை வாயில் கவ்விக்கொண்டு மீண்டும் மீன் பிடித்த போது விபரீதம். ஜனநாயக அமைப்பை தொடர்ந்து பயன்படுத்துவோம். நாடாளுமன்றத்தில் மக்கள் நலனுக்காக காங்கிரஸ் மேற்கொண்ட செயல்பாடுகளை பட்டியலிட்டு எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி பதிவு. ஆந்திராவில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலின் கப்ளிங் உடைந்து 2 பெட்டிகள் தனியாக பிரிந்து ஓடியதால் பரபரப்பு. ரயில்வே போலீசார் விசாரணை. கிரீஸ் நாட்டின் தெசலோனிக்கியில் உள்ள சோக்சோயில் கடும் பனிப்பொழிவு. சாலையில் பனி மூடியுள்ள நிலையில் பெரும்பாலான மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடக்கம். இலங்கையில் எரிபொருள் நிலையத்தில் தீ விபத்து. 4 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காயம். பிரேசிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் மெட்ரோபோலிஸ் அருவிகள் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் பந்து வீச்சில் தாமதம். பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதாருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. லக்னோ அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. கொல்கத்தா அணிக்கு 239 ரன்கள் இலக்கு.